ഇപ്പോഴും സാറിന്റെ സിനിമകൾ കാണുമ്പോൾ അതിലെ കണ്ടന്റ് ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. അയോധ്യയിലൊക്കെ നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളതാണ്. സോ ടൂറിസ്റ്റ് ഫാമിലി ഹാസ് എ വെരി സ്ട്രോങ് കണ്ടന്റ്. സോ അതായിരുന്നു മെയിൻ ഇമ്പോർട്ടൻറ്റ് ഫാക്ടർ ടു ഡു ദിസ് മൂവി. அதான் இந்த கண்டென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. கதை சொல்லும் போதும் அந்த கண்டென்ட், அந்த பேஸ், அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒன்று பண்ணுறது. ஏன்னா அயோத்தி பண்ணேன், நந்தன் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம அப்படியே படம்னா, என்னோடய படம்னா சண்டை கத்தி இப்படி தான் இருந்தது. கதை சொல்லும் போதும் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு டூ ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணும் அப்படின்னு நாமளும் யோசிச்சுட்டு இருந்தது. அதெல்லாம் அவங்க ஆட்கள் என்னை யோசிக்கும் போதெல்லாம் கத்தியோட அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படி தான் ஒரு 10 ஃபைட்டு அப்படி தான் இருந்தாங்க. பட் அதுவும் வேணும். பட் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு இது. அது கேட்டுருக்கும்போது எல்லாம் அப்படி வரும்போது அயோத்தி, நந்தன், இப்போ இந்த படமும் வந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைட்லாம் பண்ணாமல் உங்களை அழ வைக்க முடியும், கத்தி எடுக்காமல் உங்களை கண்கலங்க வைக்க முடியும், இதெல்லாம் தோணுச்சு. அது இந்த படத்தில் கிடைச்சது. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயிசம் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு சூப்பர் ஹீரோயிசம்னா சண்டை போட்டு கத்தி பேசுறது அது மட்டும் கிடையாது. மற்றவங்க மனசில் அன்பை விதைக்கிறதும் ஒரு ஹீரோ தான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஹீரோயிசம். ஸோ அந்த மாதிரி படங்களும் வரும்போது தான், இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னும் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோயிசம் நிறையா பண்ணியிருப்பேன். பஞ்ச் டைலாக் இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த படம் நான் பண்ணேன். താങ്ക്യൂ. സാർ, ഒരു ചോദ്യം കൂടിയുണ്ട്. സാർ, മലയാളം ഡയറക്ടേഴ്സിനെ, ഫിലിം മേക്കേഴ്സിനെ കണ്ടിട്ടാണ് ഞാൻ ചെന്നൈ വിട്ട് മധുരയിലേക്ക് പോയെന്ന് ഇങ്ങനെ ഞാൻ ഒരു സ്ഥലത്ത് വായിച്ചു കേട്ടു. അപ്പോൾ ഇവിടെ ഒരുപാട് മലയാളി ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്, മലയാള സിനിമയിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുമ്പ്. അപ്പോൾ ആ ടച്ച് ഇപ്പോഴും റെഗുലറായിട്ട് കീപ്പ് ചെയ്യുന്ന ആളാണ്? ஃப்ரெண்ட்ஸுகள் இப்போ கண்டுட்டில்லே, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான். பாக்கி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ஏ போயிருக்கு, ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் துபாய் போயிருக்கு. ஸோ அட் டைம் வர முடியல. இப்போவும் உண்டு. ஜானி ஆண்டனி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்பயும் டச் உண்டு. பிளஸி சார், என் ஈசன் படம் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் நடித்தார். அவர் ஆக்டர் இந்த மூவி அவர் நடித்தார். பிளஸி சார் நடித்த ஒரு இது. இப்பவும் எல்லாரோடையும் அந்த இது இருக்குது. ரஞ்சித் ஏட்டன், பப்பேட்டன் வந்தது. இவங்கெல்லாம் இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஹீரோயின்ஸும் நான் மலையாள ஹீரோயின்ஸ் தான். என் படத்தில் நடித்ததெல்லாம் மலையாள ஹீரோயின்ஸ் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. அதனால் ஸோ இப்போவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் உண்டு. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ വന്നിട്ടുണ്ട് മുമ്പ്. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ മുമ്പ് വന്നിട്ടുണ്ട്. ഇതിലേക്ക് കൃത്യമായിട്ട് സ്പാർക്ക് ചെയ്ത ഒരു മൊമെന്റോ സിനിമയോ അങ്ങനെ എന്തെങ്കിലും റിയൽ ലൈഫ് ഇൻസിഡന്റോ ഉണ്ടായിട്ടുണ്ടോ ഡയറക്ടർ? இது நிறைய இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் வந்து லைக் யூனிவர்சலானதான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். என்னன்னா அந்த ஒரு லைன், ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஒரு சில கலந்து வராங்க, அது ஒரு கிளைமேக்ஸ்ல புரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயத்துக்குன்னு. ஸோ உள்ள இருக்க எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நாம் பார்த்த மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் MS பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வெறும் அன்பை மட்டுமே கொடுத்த நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணியிருந்தோம். பேசிக்காக கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணப்பட்ட ஒரு படம் இது.